Hi friends, Assalamu alaikum. Welcome back my channel. இன்னைக்கு நம்ம ரிச் அண்ட் டேஸ்டியான ஒரு ஒயிட் மட்டன் புலாவ் எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக மட்டன் புலாவ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் ஒரு குக்கர் எடுத்துக்கிறேன். க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்ச மட்டனை அந்த குக்கரில் இப்போ ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மட்டன் கூட ஹோல் ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். என்னென்ன ஸ்பைசஸ்ன்னு சொல்லி சைடில் நான் மென்ஷன் பண்ணுறேன். அதை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ட்ரை பண்ணும்போது ஈஸியாக இருக்கும் அதை பார்த்து பண்ணுறதுக்கு. இப்போ ஒரு பெரிய வெங்காயத்தை நீள நீளமாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு எதுவுமே ஃப்ரை பண்ண போகிறதில்ல. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டையும் அது கூட ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். அடுப்பை ஆன் பண்ணாமலே எல்லா மசாலாவையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மட்டன் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணி விசில் விட்டு ஒரு 5லேருந்து 6 விசில் விட்டு மட்டன் வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 6 விசில் விட்டாச்சு. இப்போ நல்லா ப்ரெஷர் எல்லாம் ரிலீஸ் ஆனதும் குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மட்டன் இப்போ சூப்பராக பர்ஃபெக்டாக நல்லா வெந்திருக்கு. இப்போ இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ பிரியாணி செய்கிறதுக்கு அகலமான ஒரு வட்டா எடுத்துக்கலாம். வட்டா எடுத்து தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் ஹீட் ஆனதும் ஒரு பெரிய வெங்காயத்தை சாப் பண்ணி வச்சுருக்கேன் நீள நீளமாக. அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கலாம். புலாவுக்கு ஆனியன் லைட்டாக ஃப்ரை ஆனால் போதும். இப்போ இது கூட ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டே நம்ம மட்டன் வேக வைக்கும்போது ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கோம். அதனால் இப்போது ஒரு டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் தான் ஆட் பண்ணியிருக்கேன். அதை நல்லா ஆயில்லையே ஃப்ரை பண்ணிக்கலாம் ஃப்ளேவருக்காக. புலாவுக்கு அதிகமாக நாம் எந்த மசாலாவும் ஆட் பண்ண போகிறதில்ல. காரத்துக்கு இப்போது தேவையான அளவு பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 7லேருந்து 8 பச்சை மிளகா ஆட் பண்ணியிருக்கேன். பச்சை மிளகா ஆட் பண்ணதும் வேக வச்ச மட்டனையும் ஆட் பண்ணிக்கலாம். ஃபில்ட்ரு பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. மட்டன் எல்லாம் ஆட் பண்ணிட்டேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் நல்ல கெட்டியான தயிர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 1.5 டீஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். புலாவுக்கு வேறு எந்த ஸ்பைசஸும் ஆட் பண்ண போகிறதில்ல. வேக வைக்கும்போது ஆட் பண்ண ஹோல் ஸ்பைசஸ் மட்டும்தான். மட்டனை வேக வச்ச தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். மட்டன் வேக வச்ச தண்ணியை ஆட் பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் தண்ணி கம்மியாக இருந்ததுனால எக்ஸ்ட்ரா ஒரு டம்ளர் தண்ணியை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி மட்டன் வேகும்போது சால்ட் ஆட் பண்ணியிருக்கோம். அதனால் பார்த்து கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வாஷ் பண்ணி ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்ச பாஸ்மதி ரைஸை ஆட் பண்ணிக்கலாம்.
இப்போ கொஞ்சமாக கீ ஆட் பண்ணிக்கலாம். ஃபைனலாக புதினா கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி இப்போ மூடி போட்டு தம்க்கு விட்டுறலாம். புலாவ் தம் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக பர்ஃபெக்டாக மட்டன் புலாவ் ரெடி ஆயிடுச்சு. ரைஸும் சூப்பராக ஈக்குவலாக வெந்திருக்கு. இதே மாதிரி நீங்களும் மட்டன் புலாவ் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி சூப்பர் அண்ட் டிஃப்ரெண்ட் டேஸ்டியான ரெசிபீஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.